யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியும் ஏத்தியரும் எமேரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபிசேரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இந்த கடைசி வார்த்தையை மாத்திரம் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் இந்த 9 மாதங்கள் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த ஆண்டில் இந்த 9 மாதங்கள் கிட்டத்தட்ட நாளை தினத்தோட 9 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். நம்மள என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக இறங்கினேன். ஹல்லேலூயா. அவர் இறங்குவாரா? இறங்க மாட்டார். ஹல்லேலூயா. இத்தனையோ வருடத்தின் துவக்கத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எனக்கு இந்த கானான் தேசம் கிடைக்குமா, கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்குமா என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன பண்ண முடியல. சொல்றாரு ஆண்டவர், வாரம் பேசுறாரு ஆண்டவர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது என்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஹல்லேலூயா. போன வாரம் கூட அண்ணன் என்ன சொன்னாங்க? சபைக்கு என்ன பண்ணுங்க, நேரத்தோடு வாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அந்த என்ன பண்றாங்க, சபைக்கு போறாங்க. சபைக்கு போறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், சில நேரம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சபைக்கு வாரம் போறேன், ஆனா என்ன பண்ண முடியல, என்னால தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. ஒரு வாரம் என்ன பண்றோம், சந்தோஷமா இருக்கும். இன்னொரு வாரம் ஒரு வேதனையில் இருக்குது. இன்னொரு வாரம் ஒரு துக்கம் இருக்குது. இன்னொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வருது. அதனால நம்ம என்ன பண்ண முடியல, நிலையா தேவனிடத்தில் அன்பு செலுத்த நம்மளால முடியல. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா உங்களை என்ன பண்றேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாக இறங்கினேன். ஹல்லேலூயா. அவர் இறங்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து போடணும். ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் நான் கொடுக்க விரும்பல, சின்ன சின்ன வசனங்களை மாத்திரம் சொல்லி சீக்கிரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்பொழுது நமக்காக இறங்கி அவர் என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதங்களை நமக்கு அளிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் இறங்குறாரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்க கர்த்தர் இறங்கினார். ஆதியாகமம் 11:5. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மனுபுத்திரர் கட்டுகிற கோபுரத்தை பார்க்க ஆண்டவர் இறங்கினாராம். வேதத்துல பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எங்க இறங்குறாருன்னா, ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. பாபேல் என்று அதுக்கு பேர், அதுக்கு பிறகாக ஒரு பேரை வைக்கிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் இறங்குறாரு. ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. இது எதை குறிக்குது, யாராவது சொல்ல முடியுமா? இது எதை குறிக்கிறது? மனுஷர்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்காக ஒரு பேரை ஸ்தாபிக்கும்படியாக ஒரு பெருமையான காரியம், இந்த பெருமையை பார்க்கும்படியாக இந்த பெருமை என்ன பண்றாங்க, அவங்க ஆண்டவர் படைச்சாரு, அவங்கள பூமியில சுதந்திரிக்கும்படியாக வச்சாரு, அவர்களுக்கு வேலையை கொடுத்தாரு, எல்லாமே ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோபுரத்தை கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த கோபுரத்தை கட்டுகிறதுக்கான காரணம் என்ன, அவர்களுடைய பெருமை. நாம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போகாம எல்லாரும் இதே இடத்துல இருந்து ஒரு கோபுரத்தை கட்டி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேரை வைப்போம் அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாரு, ஆண்டவர் அங்க இறங்கி வராரு. நம்ம கிட்ட என்ன பெருமையான காரியம் இருக்குது, நம்ம கிட்ட என்ன ஒரு பெருமையான காரியம் இருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமா, நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிறதுக்கு முடியாம பாத்தீங்கன்னா, அவர் வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் பாவம் செய்தார்கள், அநேக பரிசுத்தவான்கள் கூட பாவத்துல விழுந்து போனார்கள். ஆனா பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் என்ன, அவருடைய பேர் என்ன, மனாசே. அவரை போல ஒரு ராஜா அதாவது தேவனுடைய ஆலயத்திலே போயிட்டு என்ன பண்றாரு, அவரு அசுத்தமான காரியங்களையும் அதாவது விக்கிரகங்களை வைத்து படைத்து அவர் என்ன பண்றாரு, பலியிட ஆரம்பிச்சார். அவனை கூட ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு,
அவனை கூட இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அவன் தேவனோடு ஒப்புரமாகி விட்டான். ஆனா ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரா? யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு? வேற யாருக்காவது எதிர்த்து நிற்கிறாரு பைபிள்ல போட்டுக்குதா? என் பைபிள்ல போடல, உங்க பைபிள்ல போட்டுக்குதா? இப்படிதான் ஒரு ஊழியர் சொன்னாரு. என் பைபிள்ல உங்க பைபிள் என்ன போட்டுக்குதா? அந்த அம்மா டக்கு டக்குன்னு பைபிள் எடுத்து பாக்குறாங்க. என் பைபிளையும் போடலையா? ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களுடைய பெருமை எங்களுக்கு வந்து என்ன, ஒருத்தன் வாங்கினான்னா இவரு என்ன பண்ணுவார், அடுத்தது நான் வாங்கணும். அவங்க அதை போட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இதை போட்டு வரணும். அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா நாம என்ன பண்ணோம், சிக்கன் 65 ஒன்று சேர்த்து செய்வோம். சாமர்த்தியத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ராஜா சொன்னாங்க. யார் அது? யெரொபெயாம் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான். ஓன் சாமர்த்தியத்தையும் என் சாமர்த்தியத்தையும் பார்க்கலான்னு சொன்னாராம். அப்போ வந்து அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்றான், டேய் நீ வந்து வேணாடா விட்டுரு. அந்த யூதா ராஜா இதை சொல்லும் பொழுது யெரொபெயாம் சொல்றான், வேணாடா, நீ அவனை ஜெயிச்சதுனால இது வந்து என்கிட்ட இதோ இருக்கா, நீ போய் அமைதியா இருன்னு சொல்றான். ஆனாலும் இவன் என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். கேட்காம என்ன பண்றான், ஓ சாமர்த்தியத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை கொள்ளும் பொழுது இருந்தா இவன் யூதனாக இருந்தாலும், யூதருடைய ராஜாவாக இருந்தாலும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கிட்ட என்ன ஒரு பெருமையான ஒரு காரியம் இருக்குது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று வாங்கும் பொழுது நாம இதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஒரு பைக் வாங்கினா நாம இதை வாங்கலாம், ஒரு நகையை வாங்கினா நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இல்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மனத்தாழ்மையா இருக்க சொல்லியிருக்காரு. நம்ம மனத்தாழ்மையா இருக்கிறோமான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி வந்து நீங்க இறங்குறேன்னு சொல்றீங்க, வாரம் வாரம் வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, என்னால ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல. ஒருவேளை என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு நம்ம இந்த கடைசி வாரத்துல நாம ஆராய்ஞ்சு பார்ப்போமா? நம்ம கிட்ட அந்த பெருமைகள் இருக்கிறதா? ஆண்டவரே என்கிட்ட இந்த பெருமை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த பெருமை எனக்கு வேண்டாம். என்னது, இந்த பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் என்ன பண்றேன், தாழ்மையை தரித்துக் கொள்ளுவேன். நீங்க வந்து எப்படி சொன்னீங்கம்மா, இரக்கத்தை என்ன பண்ணுங்க, இரக்கம் முழுவன் மேல கிருபையா இருப்பேன்னு சொன்னீங்களே, மனம் இறங்குவேன்னு சொன்னீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, என் மேல மனம் பிறங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற பெருமை, என் இதயத்தில் இருக்கிற பெருமை, என் மனசுல இருக்கிற பெருமை, இவங்க இதை செஞ்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். முதல்ல பொண்ணு வீட்டில் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்காத ஐட்டமே இல்லை. மட்டனு இன்னமும் வைக்கிறாங்க. மட்டனில் ஏதோ 65 வறுத்து வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, கறி வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சாங்க. உடனே பொண்ணு வீட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஆளுக்கு ஒரு காடை, எத்தனை காடை கேட்டாலும் கொடுப்பாங்க. உண்மையா நடந்துச்சு. காடையை செஞ்சு காடையா வச்சிருக்கிறாங்க. சிக்கன் 65, ஏன்னா அவங்க மட்டன்லாம் செஞ்சுட்டாங்க. இவங்க வித்தியாசமா செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, காடையெல்லாம் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் போய் கேட்டேன், நான் என்ன இது அப்படின்னு கேட்டேன். அவங்க அதை செஞ்சாங்கல்ல, நம்ம யாரும் காட்டுறாங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். உங்க கை அண்ணன் அன்னைக்கு கூட ஒரு நாள் சொன்னாங்க, உங்க கையில இருந்தா நீங்க செய்யணும். உங்க கையில இல்லாத இடத்துல நீங்க கடன் வாங்கி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷருக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெருமை வந்து அவங்க அதை செஞ்சாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தனமா அவங்க இருதயத்துல பதிந்து இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில வந்து மாறும். என்ன பண்ணணும், அது மாறுமா? கீழே இருக்கவங்க அது மாறினாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பாப்பாரு நீங்க நம்ம எப்படி வாழ்க்கையில நம்ம அனுதினமும் நடந்து கொள்ளுகிறோம் என்கிறதையும் பாப்பாரு. ஒரு கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நாம பெருமையா நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வசதி இருக்கு, அவங்க செய்யறாங்க. நம்மளால என்ன, நமக்கு என்ன பலனோ அதுதான். ஒரு பழமொழி கூட இருக்கு, விரலுக்கு ஏத்த வீக்கம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து எங்க இறங்குறாரு, பெருமை இருக்குதான்னு பாப்பாரு. நம்ம கிட்ட பெருமை இருக்குதான்னு பாப்பாரு. அண்ணன் வந்து ஆராதனை நடத்தும் போது ஒரு வசனத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அதுக்கு அடுத்த பாயிண்ட் அதுக்கு தான் வரேன் நான். நோவாவின் காலத்துல என்ன பண்ணிச்சான், என்ன தெரிஞ்சுதான்? 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாத்தீங்கன்னா மலைகள் தெரிய ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஏன் அந்த தேசத்தை அழிக்கிறாரு? இரண்டாவது குறிப்பை நான் சொல்றேன்.
11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் இறங்கி போய் இங்கேயும் பாருங்க, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். தாறுமாறாக்குவோம் என்றார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செஞ்சு என்ன பண்றாரு? அந்த பாஷைகளை, அவர்கள் பேசுகிறதான பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டுறாரு. ஹல்லேலூயா. அது நிமித்தமாக அவன் என்ன பண்றாங்க? இவன் கல் எடுத்து கொடுனா அவன் சிமெண்ட் எடுத்து கொடுக்குறான். இவன் பிரஷ் எடுறான்னா அவன் என்ன பண்றான்? நீ என்னடா சொல்றது பண்ணு புரியலன்னு சொன்னவன அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனது நிமித்தமாக என்ன பண்றாங்க? உலகத்திலே தேசத்திலே அவர்கள் எல்லா இடத்துல சிதறி போயிடுறாங்க. அவங்க நினைச்ச காரியம் நடைபெறல. அதனால நாம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நினைச்ச காரியத்தை அவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் பூமியில பலுகி பெருகுங்கன்னு சொன்னாரு. அவர் ஆராதிக்கும்படியாக சொன்னாரு. அதற்கேற்ற காரியங்களுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்ம நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சோதோம் கொமோரா தேசத்துல நடக்கிற அக்கிரமத்தை பார்க்கும்படியாக இறங்குகிறார். ஹல்லேலூயா. எதை பார்க்க இறங்குறாரு? சோதோம் கொமோரா தேசத்துல அக்கிரமம் நடக்குது, அதை பார்க்கறதுக்கு இறங்கி போறாரு. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? இரக்கமா இருப்பாரு, அவர் உன் கூடவே வருவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? நீ கீழே உந்தா கையில பிடிப்பாரு, கால் கடிக்கு உந்தா விழ விட மாட்டாரு. இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். எதெல்லாம் பார்க்க ஆண்டவர் கீழே வந்திருக்கிறாருன்னு பாருங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? நம்ம கோபுரத்தை கட்டாங்க. மனுஷர்கள் என்ன பண்றாங்க? ஒரு கோபுரத்தை கட்டி அதற்கு தங்களுடைய பேரை ஸ்தாபிக்கும்படியாக அவர்கள் முற்படும் பொழுது அங்க இறங்கி என்ன பண்றாரு? அவங்க பாஷையை தாறுமாறாக்கி போடுகிறார். அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பெருமையான காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லை. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா சோதோம் கொமோராவுடைய கூக்குரலை கேட்டதுனால நம்ம இறங்கி போய் அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரா? நான் செய்யற பாவத்தை ஆண்டவர் பார்ப்பாரா? கண்டிப்பா பார்ப்பாரு. ஹல்லேலூயா. அப்படிதான் போட்டுருக்கு. அப்போ ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்க கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னீங்க, என்னையால கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியலன்னா அவர் இறங்கி போய் என்ன பார்க்கிறாரு? அந்த தேசத்திலிருந்து எழும்புகிற கூக்குரலை பார்க்கிறாரு. அவனுடைய பாவத்தை அவர் பார்க்கிறாரு.
ஹல்லேலூயா. இது உண்மையா நீ செய்கிறது? இந்த அவர் வந்து சொன்ன காரியம் என்ன சொன்னாரு? ஒரு 10 கட்டளை கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டுல. அதன்படி நீ செய்வியா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட அன்பு கூறுவாயான்னு சொன்னாரு. அதை நாம செய்யறோமா இல்லையா? அந்த ஜனங்க செஞ்சாங்களா? சோதோம் குமாரா ஜனங்க செஞ்சாங்களா? நம்ம ஆண்டவரை டெய்லி தேடுறோமா? ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன பண்றோம்? சபைக்கு வர எல்லாம் கரெக்ட், வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றோம்? நம்ம தேடுறோமா? அனுதினமும் தேடுறோமா? அனுதினமும் அவர் சொன்னபடி நடக்கிறோமா? அது மாத்திரம் வராது. காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் போற ஆண்டவரே, கூடவே வாங்க ஆண்டவரே, என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க ஆண்டவரே, கை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஃபோன் வச்சுட்டு ஃபோன். போன வாரம் வாலிபர் கூட்டத்துல சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த ஃபோன் வந்து யாரா? யாரு? யோசேப்பு தொந்தரவு பண்ணது யாரு? கீழே இருக்கவங்க. யோசேப்பு தொந்தரவு பண்ணது யாரு? கீழே இருக்கவங்க கொஞ்சம் சொல்லுங்க, நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க, யோசேப்பை யார் தொந்தரவு பண்ணது? போத்திபாருடைய மனைவி. அந்த மாதிரி நமக்கு ஒரு தொந்தரவு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கையிலே வச்சுட்டு இருக்கோம். எப்ப பாரு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாலிபர் கூட்டத்துல தான் நான் சொன்னேன், போத்திபாருடைய மனைவின்னு சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் சொல்றேன். நான் ஏன்னா என்ன பண்றோம்? இன்னைக்கு நாம நேரத்தை ஆண்டவருக்கு செலவிட சொன்னா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போன்ல நம்ம என்ன பண்றோம்? நேரத்தை செலவிடுறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம். அதுல யூடியூப்ல என்னென்ன வருதோ அதை என்ன பண்றோம்? பார்த்து என்ன பண்றோம்? நம்ம நேரத்தை செலவிடுகிறோம். அந்த போனுக்கு செலவிடுகிற நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு செலவிடுறோமா? அவர் இறங்கி வந்து பார்க்க மாட்டாரா? மற்ற காரியத்தெல்லாம் பார்க்குறாரு, உங்க கூடவே இருக்கிறாருன்னு சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றாரு. இதையும் பார்த்து தானே இருப்பாரு. சோதோம் குமாராவுடைய அக்கிரமத்தை பார்த்தாரு, இந்த அக்கிரமத்தை பார்க்க மாட்டாரா? நைட்டு 11 மணிக்கு ஃபோனு, 12 மணிக்கு ஃபோனு. நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே என் மேல இறக்கமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஆசீர்வாதங்களை தாங்க, அந்த ஆசீர்வாதங்களை தாங்க எல்லாம் சொல்றோம். ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் நான் போனை யூஸ் பண்றவங்க சொல்றவங்க உண்மையா கை தூக்கணும் பார்க்கலாம். ஒரு மணி நேரம் குறைஞ்சது யூஸ் பண்றவங்க கை தூக்குங்க. அந்த நேரம் தாண்டவருக்கு நம்ம தரோமா? அநேகர் யூஸ் பண்றீங்க, ஆனா வந்து என்ன பண்ண மாட்டோம்? நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா ஆண்டவருக்கு அந்த 1 மணி நேரத்தை தரவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்ட பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கிறது ஒரு நேரம் தான், வேதத்தை ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறது, ஜெபம் பண்றது ஒரு நேரம் தான், குடும்ப ஜெபம் பண்றது நீங்க அதை ஆட் பண்ணிக்கங்க. நம்ம எவ்வளவு நேரம் நம்ம வந்து ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுகிறோம்? மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்றோம். நம்ம ஆண்டவர் இறங்கி வந்து எனக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டாரான்னு சொல்லிட்டு, ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை நீங்க செய்யும் பொழுது ஒரு உறுதியான நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கோட்பாடு எடுக்கும்போது, ஆண்டவர் நான் இந்த காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யும் பொழுது அவர் இறங்குவாரா இறங்க மாட்டாரா? அப்போ நீங்க உரிமையா கேட்கலாம். சில பேர் உண்மையா வந்து நான் போன் அதிகமா யூஸ் பண்ண கை தூக்குறீங்க, உண்மையா உண்மையை நான் மெச்சிக்கொள்ளுறேன். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க? செஞ்சாங்க சொல்ல மாட்டாங்க, ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா என்ன, அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கூட தெரியதான் போகுது. அவங்களுக்கு என்ன பண்ண போகுது? அவங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், அட்லீஸ்ட் அதை என்ன பண்ணணும்? மாத்திக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன பண்ணணும்? நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இறங்கி வந்து பாப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்க? என் வீட்டுல வாசம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, என் கூட இருங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்க. இந்த சிறியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தேவதூதரும் என்ன பண்றாங்க? தேவனுடைய சமூகத்தை தரிசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம கூட இருக்கிற தேவதூதர்கள் இதை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? உங்க வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையா? தேவதூதர்கள் இருக்காங்களா இல்லையா? அண்ணன் வீட்டுக்கு வராரு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு வராரு, உங்க டிவியை போட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்களா? அண்ணன் வந்து வீட்டுக்கு வராங்க, ஜெபம் பண்ண வராங்க, உங்க கூடாரத்துல ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க.
அதை கண்டினியூவா பார்ப்பீங்களா இல்ல ஆஃப் பண்ணுவீங்களா? கீழே இருக்கவங்க ஆஃப் பண்ணிடுவீங்க. அக்கா மட்டும் தான் சொல்றாங்க, சிஸ்டர் மட்டும் தான் சொல்றாங்க. மத்தவங்க பார்ப்பீங்களா ஆஃப் பண்ணிடுவீங்களா? ஆஃப் பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து உங்க வீட்டுக்கு வரும் பொழுது என்ன பண்றோம் நம்ம? ஐயோ இது என்ன பண்ணுது, நமக்கு வேண்டாம், இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனே உங்க கூட இருக்கிறாரு, தேவ தூதர்கள் உங்க கூட இருக்கிறாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவங்களே உட்கார வச்சுட்டு படத்தை போடுறாங்க, போனை பாடுறாங்க. அவர் இறங்குவார். நம்ம என்ன பண்ணலாம்? மனசு மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்னைய மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்ன பண்ணுங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே. டெய்லி என்ன பண்றோம் நம்ம? இதே ரொட்டீனா வச்சுட்டு இருந்தோம்னா உங்க மகன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தைய நீங்க வளர்க்குறீங்க, உங்க மேல ஒரு யூரின் பாஸ் பண்ணிட்டா குழந்தை, என்ன பண்ணுவீங்க? தொலைச்சிடுவோம். என்னதான் செஞ்சாலும் என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிட்டே இருப்போம். அதே ஒரு 20 வயசு ஆயிடுச்சு பையனுக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே. அப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு நீ செஞ்சினா உனக்கு என்ன மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு? நமக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். கரெக்டா? அப்படிப்பட்டவங்க தான் அதை செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம ஆராய்ச்சி போவோம். ஆண்டவர் வந்து நமக்கு இறங்க வேண்டும் என்று சொல்றோம். ஆண்டவர் இறங்குகிற தேவன் தான், அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் தான், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் தான், எல்லாம் செய்கிறவர். ஆனா இது பைபிள்ல எழுதி வச்சிருக்கதான் தான் சொல்றேன் நான். அவர் என்ன பண்ணாரா? அந்த சோதோம் கொமோராவை அப்படியே அழிச்சிருக்கலாம். அவர் இறங்கி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய கூக்குரல் வந்து இங்க வந்து எட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நாம சீர்தூக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம வந்து என்ன பண்றோம்? நடக்கிறோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்கிறோமா? தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு ஏற்ற வழியில நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா என்கிறது என்ன பண்ணுங்க? நீங்க யோசிச்சு உங்களையே நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படி நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து உங்களை நீங்க மாத்திக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு கானான் தேசத்தை ஹல்லேலூயா. எமோரியர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு முன்பாக துரத்துவார். ஏத்தியர் என்ன பண்ணுவாரு? துரத்தி விடுவாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் உங்களுக்கு முள்ளுகளாக குத்தி கொண்டேதான் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சொல்றோம் இறங்கி போனாங்கன்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. என்ன பண்ணாராம்? மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை ஹல்லேலூயா. அப்புறம் எத்தனை பேர் உங்க வஸ்திரத்தை துவைக்க போறீங்க? இங்கேயும் பாத்தீங்கன்னா மோசே என்ன பண்ணாரு? மலையிலிருந்து இறங்கி வந்தாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு சின்ன ஒரு பெரிய பாவத்துல இல்ல ஆண்டவரே, நான் வந்து சோதோம் கொமோரா ஜனத்தை போல ஒரு அக்கிரமத்தை நான் செய்யல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கிறோம். நம்ம வஸ்திரங்கள் கரைப்பட்டு இருக்கிறது. மோசே வந்து என்ன சொல்றாரு? மலையிலிருந்து இறங்கி அவங்களை பரிசுத்தப்படுத்தும் போது என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாரும் வஸ்திரங்களை துவைத்தார்கள். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணுங்க? ஒரு வாட்டி நீங்க யோசிச்சு பார்த்து உங்கள் கண்களை மூடி, இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மூடி இந்த பிரசன்னம் எங்க சீர்படுத்தும் என்கிற அடியை பாடும் பொழுது
உங்களுடைய வஸ்திரங்களை தோய்க்கும்படியாக அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, பெருமையான காரியங்களிலிருந்து ஆண்டவர் நீங்க வெளில வரணும்னு யோசிச்சு பார்க்கிறாரு. இரண்டாவதாக என்ன பண்றாரு? பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாக பாவமான வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய வஸ்திரங்களை தோய்க்கும்படியாக உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாக்குறீங்க, மோசே முதல்ல என்ன பண்றாரு? தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க? ஜனங்க அவர்கள் ஒரு பாவத்துல விக்கிரக ஆராதனை செய்து தேவனை விட்டு விலகி போகிறார்கள். விலகி போகும் பொழுது மோசேயானவன் என்ன செய்கிறான்? அந்த கற்பலகைகளை உடைத்து போடுகிறான். மறுபடியும் தேவனிடத்தில் சென்று அவன் விசாரிக்கும்படியாக போகும் பொழுது கர்த்தர் ஒரு மேகத்துல இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் முதலாவதாக சொன்ன 2 காரியங்களை நீங்கள் விடும் பொழுது, முதல்ல என்ன சொன்ன? பெருமையிலிருந்து நீங்க வெளியில வரும் பொழுது, இரண்டாவதாக பரிசுத்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, பாவத்தை விட்டு நீங்க விலகி வெளியே வரும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி கர்த்தர் என்ன பண்ணுவாரா? மேகத்துல இறங்கி அங்கே அவன் அருகே நின்று. எங்க யார் அருகே நிற்பாரு? உங்க அருகே தான் நிற்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மேகத்துல இறங்கி அங்கே அவன் அருகே நின்று உங்களுடைய அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவருடைய நாமத்தை கூறுவார். அவர் நாமத்தை கூறும் பொழுது உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன வரப்போதாங்க? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். அவருடைய வாழ்க்கையில இந்த நீடிய சாந்தமா இருப்பாரு. தயவாக இருக்கிற கிருபை உங்களுக்கு தந்து என்ன பண்ணுவாரு? இரக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே. நான் என்ன பண்றேன்? எத்தனையோ ஆண்டுகளாக நான் என்ன பண்றேன்? சபைக்கு வரேன், வாரம் சபைக்கு வந்து உண்மை தேடுறேன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லதுதான், சபைக்கு வருகிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா நாம் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறோமா என்று நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி என்ன பண்ணுவாரு? உங்கள் அருகே நிற்பார். மேகத்தில் இறங்கி உங்க அருகே நிற்பாரு. நின்றுட்டு என்ன பண்ணுவாரு? அவர் நாமத்தை கூறும் பொழுது உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்கள், இத்தனை வருஷமா எனக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே, இத்தனை வருஷமா நான் சபைக்கு போறேன், எனக்கு இந்த என்ன பண்றது? பலவீனம் இருந்துட்டு தான் இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருந்துட்டு தான் இருக்குது, இந்த வியாதி விட்டு போக மாட்டேது, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகள் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி அநேக காரியங்களிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள், சிக்குண்டவர்களாக இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது இந்த காரியத்திலிருந்து என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்குவாரா இறங்க மாட்டாரா? இறங்குவாரா இறங்க மாட்டாரா? இறங்கி என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுப்பார் உங்க பக்கத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் பக்கத்துல நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பக்கத்துல நிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? பெருமையான காரியங்களை விட்டு வரணும், பாவமான காரியங்களை
விட்டு விலகி வரணும். அப்படி விட்டு விலகி வரும்பொழுது கர்த்தர் ஒரு மேகத்துல இறங்கி நம்ம என்ன பண்ண, நம்ம கூட நின்று எல்லா காரியத்தையும் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. அந்த காரியத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவர் என்ன பண்ணல, விலகவே இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் வந்து இந்த ரெண்டு காரியங்கள், முன்பாக சொன்ன இரண்டு காரியங்கள். ஒரு பாவத்தை விட்டு விலக வேண்டும், அதே போல ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அங்க ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபித்து அதை என்ன பண்ணாங்க, ஆராதித்த பொழுது அந்த காரியத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விட்டு என்ன பண்ணல, விலகவே இல்லை. ஹல்லேலூயா. மோசேயின் காலத்தில பாத்தீங்கன்னா அவர் அந்த மலையிலே சென்று தேவனோடு சேரும்படியாக சென்ற நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு என்ன பண்ணல, கர்த்தர் விலகவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அவர் வாக்குத்தத்தம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஒரு திறன 10ஆம் வசனத்துல வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, என்ன செய்வாராம், செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஓகே. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்போ ஆண்டவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும்னா உங்க பக்கத்துல ஆண்டவர் வந்து நிக்கணும். ஆண்டவர் வந்து உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு என்ன தடையாக இருக்கிறது என்பதை பார்த்து இன்றைய தினத்துல நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை விட்டு அகற்றும் பொழுது அவர் செய்யற காரியம். மற்றபடி வந்து நீங்க முதல்ல ஆதியாகமம் முதல்ல இருந்து வெளிப்படுதல் வரைக்கும் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எடுத்து நீங்க உரிமை பாராட்டுறதை விட நீங்க இந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம சொன்ன காரியம் இரண்டே விஷயங்கள். ஒன்று, நம்ம பாவத்திலிருந்து வெளியில வந்து ஆண்டவருக்கு நேரத்தை செலவிட வேண்டும். இன்னொரு, பெருமையான காரியங்களை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து உங்க கூட நின்று என்ன பண்ணுவாரா, பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்குமா, என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்குமா, இந்த கடன் பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும், ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்து ஜீவிக்க வேண்டும். அவருக்கு நாம என்ன பண்றோம், நேரத்தை செலவிட வேண்டும். பெருமையான காரியங்களை விட்டு நாம் என்ன பண்ணோம், விலகி போக வேண்டும். அந்த ஜெபம் என்னும் மலையில நாம் ஏறி போகும் பொழுது அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. மோசே என்ன பண்ணா, மூணாவதாக ஜெபம் என்னும் மலைக்கு ஏறி போறான். அவர் என்ன பண்றாரு, மேகத்துல இறங்கி வராரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் என்னும் அந்த மலைக்கு நம்ம ஏறி போகும் பொழுது தேவன் நமக்கு என்ன பண்ணார், இறங்கி வந்து நம்ம அருகில் நின்று அதிசயமான காரியங்களையும் பயங்கரமான காரியங்களையும் வாழ்க்கையை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.